ஒன்று, மஸ்ரூர் பாறை வெட்டு கோயில், காங்க்ரா. நமது பயணத்தின் முதல் தலம் காங்க்ரா பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள மஸ்ரூர் பாறை வெட்டுக்கோயில். இது இமயமலையின் பிரமிடு என்று புகழப்படுகிறது. கிபி 8ஆம் நூற்றாண்டில் ஒரே பெரும் பாறையைச் செதுக்கி இக்கோவில் உருவாக்கப்பட்டுள்ளது. எல்லோராவைப் போன்ற கட்டிடக்கலையை ஒத்திருக்கும் இக்கோவிலில் ராமன், சீதை மற்றும் லட்சுமணன் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. இக்கோவிலின் முன்னே உள்ள குளம் இந்த கற்கோவிலின் நிழலை அழகாக பிரதிபலிப்பது ஒரு கண்கொள்ளாக் காட்சியாகும். பாண்டவர்கள் தங்கள் வனவாசத்தின் போது இதை கட்டியதாக கதைகள் கூறுகின்றன. 2. பைஜ்நாத் கோயில், காங்க்ரா. அடுத்து நாம் காண்பது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் புனிதமான பைஜ்நாத் கோயில். கிபி 1204ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இக்கோவில் நாகரபாணி கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ராவணன் சிவபெருமானை நோக்கி தவமிருந்து ஆத்மலிங்கத்தை பெற்ற தலம் இது என்று நம்பப்படுகிறது. இங்குள்ள கல்வெட்டுகள் மற்றும் நுணுக்கமான சிற்பங்கள் பக்தர்களை மெய்மறக்கச் செய்யும். வருடம் முழுவதும் ஓடும் பின்வா நதிக்கரையில் அமைந்துள்ள இக்கோவில் ஆன்மீக அதிர்வுகள் நிறைந்த இடமாகும். 3. லட்சுமி நாராயணன் கோயில், சம்பா. சம்பா மாவட்டத்தில் அமைந்துள்ள லட்சுமி நாராயணன் கோயில் வளாகம் இமாச்சலத்தின் கலைத்திறனுக்கு ஒரு சான்றாகும். 10ஆம் நூற்றாண்டில் மன்னர் சாஹில் வர்மனால் கட்டப்பட்ட இக்கோவில் வளாகத்தில் 6 முக்கிய ஆலயங்கள் உள்ளன. இதில் விஷ்ணு மற்றும் சிவபெருமான் முதன்மைத் தெய்வங்களாக உள்ளனர். மர வேலைப்பாடுகளும் கல் செதுக்கல்களும் நிறைந்த இதன் கூரைகள் மற்ற கோவில்களில் இருந்து இதனை தனித்துக் காட்டுகின்றன. இமயமலையின் கடுங்குளிரைத் தாங்கும் வகையில் இக்கோவிலின் கோபுரங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.